ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பின் சாட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் என்ன அப்படி சிறப்பம்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அப்ளிகேஷனும் போல தான் இந்த அப்ளிகேஷன்லேயும் வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப், ஸ்கைப் டு ஸ்கைப் எப்படி நம்ம இலவசமாக பேசுகிறோமோ அதே போல் இந்த அப்ளிகேஷன்லேயும் பென் சாட் டு பென் சாட் வந்து நம்ம இலவசமாக பேசிக்க முடியும். முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் என்ன சிறப்பம்சம் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும் ஃப்ரீ கால் பேசுறதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத மொபைலுக்கு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் தான் வந்து இலவசமாக வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷன் என்னென்னா 1 மணி நேரம் வரையும் வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பேசுறதுக்கு வந்து 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பேசுறதுக்கு வந்து 3 மணி நேரம் வரையும் நம்ம இலவசமாக பேசிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணினா போதும், இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய்டும் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பென் சாட் நீங்கள் சர்ச் பண்ணினாலும் போதும், இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டே கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லா அப்ளிகேஷன் போல தான் வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அதே போல் தான் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போகும். அந்த கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீனில் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். கால்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். என்ன நம்பரோ அந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எந்த கஷ்டமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி மாதிரி இருக்குது, அது வந்து நம்பர் அழிக்கிறது. நார்மலாக நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாடோட கோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டும். நம்ம இந்தியா வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். இது வந்து என்னோடய மொபைல் நம்பரில் கஸ்டமர் கேர் நம்பரு. இப்போ கால்னு கொடுக்கும்போது நெகட்டிவ் காலா அல்லது பெண் காலான்னு சொல்லிட்டு கேட்குது. இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம மொபைல்லேருந்து கால் பண்ணவா அல்லது இந்த அப்ளிகேஷன் மூலமாக கால் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் இந்த பெண் காலுங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சில நொடிகள் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் கால் போகும். ஏன்டா கால் போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் போகும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம். அடுத்து என்னென்னா, இந்த அப்ளிகேஷனில் வந்து உதாரணத்துக்கு வந்து அதிகபட்சம் வந்து 3 மணி நேரம் தான் வந்து இந்தியா டு இந்தியா வந்து நம்ம பேசிக்க முடியும் மொபைலுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. மேலே பாருங்கள், பென்னின்னு சொல்லிட்டு இதில் வந்து 200ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். ஸோ வந்து என்னதில் வந்து 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அந்த பென்னிங் 2ங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்னு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் நிறைய அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்தினவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ கால் அப்ளிகேஷன் அவங்க சொல்கிற அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து பேசிக்கலாம், இலவசமாக பேசிக்கலாம். அந்த வசதி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஆஃபருங்கிற கிளிக் பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன் வந்து டிஸ்பிளேயில் வரும். அதிலே பக்கத்தில் எழுதியிருக்கும் என்ன அவங்களுக்கு வந்து தேவைன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த மொபைல் ஸ்ட்ரைக் சரி ஏதாவது ஒரு இங்கிலீஷ் அப்ளிகேஷனே காட்டுறேன். உதாரணத்துக்கு இந்த இதில் பாருங்கள், 3வது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கார்டன் ஸ்பேஸ்னு இருக்குல்ல, இதில் பாருங்கள் ஃபினிஷ் டுட்டோரியல்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண மட்டும் பார்த்தாது, அவங்க சொல்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு டுட்டோரியல் காட்டுவாங்க. ஒரு வீடியோஸாக இருக்கணும் அல்லது அந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு வசதி காட்டுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிடும். சொல்லும்போது தான் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கலாம், புரியாத மாதிரி இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதை பற்றி தெரியும். அடுத்து இந்த SOSங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து எமர்ஜென்சி மோடு. நீங்கள் வந்து எமர்ஜென்சி யாருக்கும் மெசேஜ் அனுப்புகிற அந்த எமர்ஜென்சி வந்து மெசேஜ் அனுப்பக்கூடிய அந்த வசதி உள்ளது இது. அடுத்து வந்து எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம இருக்குது அதே போல் தான் இதுலேயும் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம், மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அந்த வசதி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்லைன் கம்யூனிட்டி எல்லாம் அதே மாதிரி தான். அடுத்து நீங்கள் வந்து சாட் பண்ணுறாருந்தா சாட் பண்ணிக்கலாம், அந்த வசதி இருக்குது. பென் சாட் டு பென் சாட் வந்து நம்ம இலவசமாக பேசிக்க முடியும். அது எல்லா அப்ளிகேஷன்லேயும் அந்த வசதி இருக்குது. வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் எப்படி பேசுகிறோம் அதே போல் ஸ்கைப் டு ஸ்கைப் எப்படி பேசுகிறோம் அதே போல் இந்த பென் சாட் டு பென் சாட் வந்து நம்ம இலவசமாக பேசிக்க முடியும். இதில் செட்டிங்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட், கீழே இருக்கக்கூடிய மை அக்கௌண்ட்டுங்கிற நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் சிம்பிள் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும். அந்த சக்கரத்தை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் வந்துடும். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்கில் ஏதாவது மாற்றினா மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த கால் செட்டிங்கில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்லி கால் வா பின்னுங்கிறத கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து கால் போக ஆரம்பிச்சிடும். நம்மக்கிட்ட வந்து உங்கள் மொபைல்லேருந்து கால் பண்ணுவா அல்லது இந்த அப்ளிகேஷன் மூலமாக கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேள்வி கேட்காது. ரொம்ப சிம்பிள் தான். சொல்லும்போது தான் புரிகிற மாதிரி இருக்கலாம், புரியாத மாதிரி இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதே போல் இந்த அப்ளிகேஷன் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் சம்பாதிக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து இலவசமாக பேசிக்கலாம்.
இந்த அப்ளிகேஷனில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இதில் வந்து டவுட்ஸ்லாம் ஒன்றும் யாருக்கும் வர மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, மறக்காமல் நம்மளோட A2Z ஆண்ட்ராய்டு படிக்கிற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ஆண்ட்ராய்டு டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் வந்து பயனாக இருக்குது. மறக்காமல் நம்மளோட A2Z ஆண்ட்ராய்டு படிக்கிற அப்ளிகேஷனோட யூடியூப் சேனல் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு படிக்கிறோட யூடியூப் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப்பில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு படிக்க நீங்கள் சர்ச் பண்ணி நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டே காட்டும். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.